கிருபுக்கு முன்னாடி, குடிலுக்கு முன்னாடி மண்டியிட்டு ஜெபிப்பது மிக எளிது. நமக்கு சந்தோஷம், இது தேவைதான். ஆனால் மண்டியிட்டு ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய ஜெபம் என்னவாக இருக்க வேண்டும்? இயேசுவே, என் உயிர் உமக்கு சொந்தம், என் உடல் உமக்கு சொந்தம், என்னுடைய வாழ்வு உமக்கு சொந்தம், என் வாழ்வை உமக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், உமக்காக நான் வாழ, தேவைப்பட்டால் என்னுடைய உயிரையே உமக்காக அர்ப்பணிக்கின்ற அளவுக்கு உம்மை அன்பு செய்கின்ற உள்ளத்தை எனக்கு தாரும் என்பதாக தான் நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். தன்னை தியாகம் செய்யாத தன்னுடைய உயிரையே ஆண்டவருக்கு அர்ப்பணிக்காத சீடர்கள் இயேசுவின் சீடர்களாக இருக்க முடியாது. யார் இந்த ஸ்தேவான்? கிறிஸ்து பிறப்புக்கு அடுத்த நாளே இவருடைய திருவிழாவை கொண்டாடுவதற்கான காரணம் என்ன? நமக்கு நன்றாக தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை திருத்தூதர்கள் உலகெங்கும் பரபரப்பாக மிகவும் ஆர்வத்தோடு பறைசாற்றி கொண்டிருந்த தருணம். அந்த தருணத்தில் இந்த கிறிஸ்துவ சமூகத்தில் இருந்த கைம்பெண்கள், தனித்து விடப்பட்டவர்கள், தேவையில் இருக்கின்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அந்த தருணத்தில்தான் திருத்தூதர்களால் இப்பணியை செய்ய முடியாத சூழல், சேவை செய்வதற்கு என்று திருத்தொண்டர்களை தேர்ந்தெடுக்கின்றார்கள். திருத்தொண்டர்கள், அந்த திருத்தொண்டர்களில் முதன்மையானவர்தான் இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற மறைசாட்சியரான ஸ்தேவான். யார் திருத்தொண்டராக இருக்க முடியும்? யார் தூய ஆவியானுடைய ஆளுகைக்கு தங்களை அர்ப்பணிக்கின்றார்களோ, ஆளுகைக்கு அர்ப்பணித்து ஆவியானுடைய ஆற்றலை, சக்தியை பெற்றுக் கொள்கின்றார்களோ, அவர்களால் தான் திருத்தூதராக முடியும். அவர்களுடைய அடிப்படை பண்பு தூய ஆவியானவர் தருகின்ற ஞானம். அன்புக்குரியவர்களே, இது இந்த திருத்தொண்டரிடம் இருந்ததால் தான் அவரை தெரிந்து கொள்கின்றார்கள். அதனால என்ன செய்யறாரு? சுத்தி இருக்கிறவங்களாம் கல்லால் எறிந்து கொள்ள கற்களால் எரிகின்றார்கள். அப்ப இவர் என்ன செய்யறாரு? மண்டியிடுகின்றார், கரத்தை உயர்த்துகின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அத்தனை துணிச்சல், அத்துணை அன்பு. இந்த நாட்களில் தயவு செய்து திருத்தூதர் பணிகள் 6ஆம் அதிகாரத்தையும் 7ஆம் அதிகாரத்தையும் நீங்கள் வாசியுங்கள். இந்த கிறிஸ்மஸ் பெருவிழா நாட்களில் இந்த இறைவார்த்தை பகுதி இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தினுடைய மறுபக்கத்தை, இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற சவாலை உங்களுக்கு வெளிப்படுத்தும்.